ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையாராகிய உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாம் ஆரம்ப செய்வோம். கர்த்தர் நம்மத்திலே அசைவாடும்படியாய் நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ள கடவன் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் ஆண்டவரே தனித்தனியாக இருந்தாலும் கூட ஆவியில் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசனம் அளவில்லாமல் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. பாவமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. என்னை கணமனுகளை நானும் கணமனுவேன் என்னுடைய வார்த்தை சொல்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆண்டவரே யூடியூப்பில் ஆண்டவரே பார்க்கிறார்களோ, ஆண்டவரே வசனத்தை கேட்கிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் உடைய தேவ பிரசனம் அளவில்லாமல் கடந்து வரட்டும். உடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் நீர் போதுமானவராக இருக்கிறீர். மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த மேலான தயவுகளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்கிற ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவில் போல் அழைக்கிறவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒன்றுமில்லாமலிருந்து உலகத்தை சிருஷ்டித்தவரையுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. இம்மட்டும் மிஞ்சி வராதே என்று ஆண்டவரே கட்டளை கொடுக்கிற தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தேவர்களிலும் நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீரே ஒப்பற்றவர், நீரே மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. வாக்கு மாறாத தெய்வம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. நாங்கள் ஆவியில் பலனடைய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால விலகுவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய மகிமையின் மேகத்தினால் எங்களை மூடுவீராக ராஜா. உடைய அற்புத கரத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க ஆர்வமோடு உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒரு விசை கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி நம்மை மறவாத இயேசு. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே
ஸ்தோத்திரம். பயப்படாதே, வழக்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரென்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரென்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதாம், உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க, என்னை மறவா இயேசுநாதாம், உந்தன் தயவால். இன்னொரு முறை, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்படியே கரங்களை உயர்த்தி திரும்ப இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த காலை வேளையில ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க. சூழ்நிலை வேற மாதிரி இருந்தாலும், பயங்கரங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய கரம் நம் மீது இருக்கிறது. ஆகவே எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை காத்து கொள்ளுவார். எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய மறைவிடம், நீர்தான் எங்களுடைய புகலிடம், நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை, நீர்தான் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய கோட்டை, எங்களுடைய துருகம், எல்லாமே நீங்க தான்பான்னு சொல்லி தாவீது சொல்றது போல எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், நமக்கு ஆபத்து நேரிடும் போது நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர்தான். எனவே நம்முடைய கண்கள் யாவையும், நம்முடைய இருதயங்கள் யாவையும் அவருக்கு நேராக திருப்பி இன்னும் ஒரு பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மீண்டுமாக உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவரோடு சில நிமிடங்கள் அவருடைய பாதங்களை கட்டி பிடித்து இன்னும் கொஞ்ச நேரம் அவரோடு நம்ம செலவிட போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை நீர் மீட்டு எடுத்திருக்கிறீர். நீரே எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே, நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா.
நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நான் உம்மை தேடுவேன். நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். என் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். ஓ நீரே ராஜா, ஓ நீரே என் தஞ்சம். ஓ நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர். ஓ நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன். நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே நான் உம்மை தேடுவேன். நான் உம்மை நேசிப்பேன். நான் உம்மை நேசிப்பேன். என் இயேசுவே கேருவின் சேராவின்கள் உந்தடை தொழுதிடுதே. கேருவின் சேராவின்கள் உந்தடை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீர், வல்லமை தேவன் நீர். பரிசுத்த தேவன் நீர், வல்லமை தேவன் நீர். என்றென்றும்
என்றென்றும் தொழுதிடுவோம். இயேசுவே உம் நாமத்தை என்றென்றும் தொழுதிடுவோம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். உம்மை போல் தேவனில்லை, பூமியில் பாடிடவே. உம்மை போல் தேவனில்லை, பூமியில் பாடிடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. எங்கள் அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக பலியானீர், எங்களுக்காக அவமானப்பட்டீர், எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். தூரமாய் இருந்த எங்களை கிட்ட சேர்த்து கொள்ளும்படிக்கு, புறஜாதிகளாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை இந்த காலை வேளையில் நினைத்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர், எங்களுடைய தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் உம்மை மறந்து போகலாம், ஒரு நாளும் நீர் எங்களை மறப்பது இல்லை. இந்த காலை வேளையிலே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், எங்கள் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய எல்லா கணமும், எல்லா புகழும், எல்லா ஆராதனையும் ஒருவருக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமாயிருக்கட்டும். உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க, கனி கொடுக்க கர்த்தர் எங்களை உருவாக்கும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேலை கூட நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற நேரமாக இருக்குது. நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறபடியால் ஸ்க்ரீனில் தெரிகிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். கூகுள் பே நம்பரும் இங்கே போட்டிருக்கிறாங்க, அதுக்கும் நீங்கள் கூகுள் பே கூட பண்ணலாம். அப்படி இதில் ஆன்லைனில் பண்ண முடியாதவங்க நீங்கள் ஒரு கவரில் போட்டு உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் தசம பாகங்களையும் எடுத்து வைங்க.
சர்ச் நம்ம என்னைக்கு திரும்பி கூடுறோமோ அந்த அன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்கள் காணிக்கையும் தசமபாகத்தையும் நீங்கள் செலுத்தலாம். சரி, இப்போ நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் தெய்வமே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த வேலையில் கூடப்பா நாங்கள் வீட்டில் இருந்தே ஆண்டவரே உம்மை துதிக்க, ஆண்டவரே ஆராதிக்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் கையில் ஆண்டவரே நாங்கள் காணிக்கை வைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் விதைக்கிறோம் சுவாமி. ஈசாக்க போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே 100 மடங்கு ஆண்டவரே எடுக்க நீங்கள் கிருபை பாராட்டு வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவரே விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆண்டவரே வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க, இன்கம் இல்லாதவங்களுக்கு இன்கம் நீங்கள் கொடுங்க சுவாமி. தேவைகள் அனைத்தும் ஆண்டவரே இந்த காலத்தில் ஆண்டவரே சந்திக்கப்பட அற்புதமாக இந்த நாட்கள் ஆண்டவர் நடத்தினார் என்று சாட்சிகள் எழும்ப நீங்கள் கிருபை பாராட்டு வேணுமா ஜெபிக்கிறோம். விசேஷ பாதுகாவல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பெரிய காரியத்தை செய்யுங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். நிறைய அறிவிப்புகள் நம்மளுக்கு கிடையாது, ஆனால் ஒரு சில அறிவிப்புகள் இருக்குது. யூத் ஒவ்வொரு வாரமும் அவங்க ஜூமில் மீட் பண்ணுறாங்க. அதுக்குரிய காரியங்கள் வந்து யூத் லீடர்ஸ் உங்களுக்கு உங்கள் குரூப்பில் போடுவாங்க. அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணி யூத் மீட்டிங் எப்போல்லாம் நடக்குதோ அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே 2 திருமண அறிக்கைகள் இருக்கின்றது. நம்முடைய சபையில் அநேக ஆண்டுகள் விசுவாசிகளாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற பிரதர் ஜார்ஜ் விக்டர், சகோதரி குளோரி ஜார்ஜ், அவளுடைய மகன் ஜோயல் ஆபிரகாமுக்கும், கோயம்புத்தூரை சேர்ந்த லேட் பிரதர் சுகுமார், அவருடைய துணைவியார் சகோதரி ஆனி கேரலின், அவர்களுடைய குமாரத்தி ஷெரீன் அவர்களுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 13ஆம் தேதி வின்ஸ்டர் கார்டனிலே அவருடைய திருமணம் மாலை 5 மணிக்கு நடைபெறும். இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்தரங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சபையிலே அநேக ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்க சுண்டக்காமுத்தூரை சேர்ந்த பிரதர் பீட்டர், சகோதரி சாந்தி பீட்டர், அவளுடைய குமாரன் டேவிட் பீட்டருக்கும், நம்முடைய சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசுவாசிகளாக இருக்கிற பிரதர் ஜான்சன், திருமதி வித்யா ஜான்சன், அவளுடைய மகள் பிளெஸி ஜான்சனுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 19ஆம் தேதி வின்ஸ்டர் கார்டனிலே மாலை 5 மணிக்கு அவளுடைய திருமணம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இவருடைய திருமணம் நடத்தக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்தரங்கள் இருக்கும் என்று சொன்னால் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் 2 குடும்பங்களையும் திருமண நாளுக்காக ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே நம்மளுக்கு. இன்றைக்கி ஐபிஎஃப் ஃபெய்த் சிட்டி சார்பாக அனைத்து அம்மாமார்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். அம்மா ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமானவங்க. அம்மா இஸ் வெரி ஸ்பெஷல். எல்லாருக்கும் நம்மளுக்கு அம்மா பிடிக்கும்ல. அதனால் வெரி ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் தி லவ்லி மதர்ஸ் ஆஃப் அவர் சர்ச். நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படும். அம்மா வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நாங்கள் உங்களை மனசார இன்றைக்கி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க, ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மதர்ஸ் டே. எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அம்மா நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எவ்வளோ ஸ்பெஷல்னு. மதர்ஸ்க்காக இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம பாஸ்டர் இவங்களை ஆசீர்வதித்து இப்போ நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவார். நம்முடைய சபையில் இருக்கிற அனைத்து தாய்மார்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சபைக்கு முக்கியமானவர்கள். போன ஆண்டும் நாம் கூட முடியவில்லை, இந்த ஆண்டும் கூட முடியவில்லை. இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாங்களா? பரலோக பிதாவே, எங்கள் சபையில் இருக்கிறதான அனைத்து தாய்மார்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்.
எவ்வளவு தாய்மார்கள் சபைக்கு வருகிறார்களப்பா. ஆண்டவரே, அவர்கள் எங்கள் சபைக்கு பலனாய் இருக்கிறார்கள். ஜெபிக்கிற தாய்மார், விசாரிக்கிற தாய்மார், அன்புள்ள தாய்மார்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஆண்டும் அவர்கள் பிள்ளைகளை மீண்டும் பெற்றெடுக்கவும், பிள்ளைகளை வளர்த்தவும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஒவ்வொரு தாய்க்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை மற்ற எல்லாரும் உணர்ந்து கொள்வார்களாக. குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான தேவ ஞானம், கிருபை, பலன் நிறைவாக கட்டளிடுவீராக ஆண்டவரே. இன்னும் எங்கள் சபையில் திருமணமானவர்கள் சீக்கிரமாய் தாய்மார்களாய் மாறுவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு நல்லதொரு ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய சித்தம் தமிழ்நாட்டில் நிறைவேறி இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாமே மத்திய அரசை கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் கவர்மெண்ட் செயல்படுகிறது. மத்திய அரசு இன்னும் அதிகமாய் விரைவாய் செயல்பட வேண்டும். துரிதமாய் இந்த கொரோனாவை ஒழிக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை நல்ல முறையில் அவங்க பண்ணணும்னு சொல்லி அதற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டீர் அப்பா. ஆண்டவரே, ஜூம் ப்ரேயரில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பண்ண ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் பதிலை தந்திருக்கிறீர். அதை கண்கூடா எங்கள் கண்கள் பார்க்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே மாற்றத்தை தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிதாய் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரோடு கூட பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிற ஆண்டவரே 33 அமைச்சர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஆண்டவரே சிறப்பாய் செயல்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எத்தனையோ ஆஃபீஸுக்கு ஆண்டவரே நடக்கிற நிலைமையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உடனடியாய் ஆண்டவரே தீர்வுகளை காணக்கூடிய ஆண்டவரே சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த மதுபானத்தை ஒழிக்கக்கூடிய ஆண்டவரே திட்டத்தை சீக்கிரத்தில் அவங்க செயல்படுத்தணும் ஆண்டவரே. அதை எங்கள் கண்கள் பார்க்க வேண்டும். அதை ஆண்டவரை பார்த்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அப்பா. நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் பூரண மதுவிலக்கு உள்ள ஒரு மாநிலமாய் தமிழ்நாட்டை நீர் மாற்றப் போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் செய்கிற ஊழியர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நல்ல ஒரு ஆட்சியை தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டில் நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். 234 தொகுதியிலும் ஆண்டவரே உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஆண்டவரே அவர்கள் பூர்த்தி செய்கிறவர்களாய் ஒவ்வொரு எம்எல்ஏவையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் தமிழ்நாட்டில் செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே கொரோனாவின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. 3வது அலை வரப்போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறாங்கப்பா. ஆனாலும் கூட கர்த்தாவை நீர்தான் அதற்கெல்லாம் ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைக்க உம்மால தான் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நம்முடைய கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வேதனையெல்லாம் நீங்கட்டும் அப்பா. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவரே மத்திய அரசு செயல்படுகிறது ஆண்டவரே. இந்த செயல்பாடுகள் ஆண்டவரே இன்னும் துரிதமாய் மாறி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொரோனாவை முற்றிலுமாய் ஒழிக்க அவர்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு அதிகமான ஃபண்டை அவங்க ஒதுக்க கர்த்தர் கிருபையை தருவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஆண்டவரே ஈக்குவலாக பார்க்க கர்த்தாவே அவர்களுக்கு கிருபையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே ஸ்தோத்திர கொரோனாவால் ஒரு மனிதர் கூட உயிரிழப்பு இல்லாதபடி கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆக்சிஜன் இல்லாமல் ஆண்டவரே, பெட் இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களேப்பா ஆண்டவரே. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. கர்த்தாவே நினைத்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவரே லோத்துவை காப்பாற்றினீரே ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக ராஜா. கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தருடைய இரக்கங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்தின் மேலே அதிகமாய் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. உடைய மனதுருக்கம் கடந்து வர வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு 900 விதவையை பார்த்து ஆண்டவரே சொன்னீரே ஆண்டவரே மனது உருகினீரே ஆண்டவரே. அழாதே என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எத்தனையோ பேர் அழுது கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே. அவர்களெல்லாம் கர்த்தர் பார்த்து அழாதே என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே உம்முடைய அற்புத கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கொரோனா முற்றிலுமாய் அற்றுப்போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இறப்பு விகிதம் முற்றிலுமாய் அற்றுப்போகும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆண்டவரே ஆக்சிஜன் கிடைக்க கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக ராஜா. ஆண்டவரே ரெம்டெசிவிர் அந்த மருந்தும் கூட ஆண்டவரே எல்லாருக்கும் கிடைக்க கர்த்தாவே ஆண்டவரே கிருபையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே பெட் இல்லாமல் ஆண்டவரே வெளியிலலாம் படுக்க வைக்கிறாங்க, ஆம்புலன்ஸில் படுக்க வைக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா என்று ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நீர்தான் யெகோவா ரஃபா என்று சொல்லுகிறோம் அப்பா. நானே உன் பரிகாரி ஐயா கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் இந்திய தேசத்துக்கு நீர்தான் பரிகாரி ஆண்டவரே. உண்மையிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வேற வழியே இல்லைப்பா ஆண்டவரே. டாக்டர்கள்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் திக்காடுறாங்கப்பா ஆண்டவரே. நீர் இறங்குவீராக கர்த்தர் பரம வைத்தியராகிய நீர் எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக ராஜா. உலக நாடுகள் முழுவதும் இந்திய தேசத்தையே நோக்கி பார்க்குதப்பா. அந்த நிலைமைக்கு போயிருச்சப்பா ஆண்டவரே. கர்த்தர் கிருபையா இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தினுடைய சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் ஆண்டவரே முற்றிலுமாய் நீங்கி போனது என்ற நற்செய்தியை நாங்கள் கேட்கும்படி கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பகுதியாக லாக்டவுன் போடுறாங்க ஆண்டவரே. லாக்டவுனில் ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே அன்றாட தேவைகள் ஆண்டவரே உணவு கிடைக்க கர்த்தாவே நீர் கிருபையை தருவீராக ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பசியினால் பட்டினால யாரும் மறிக்காதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தை நீட்டுங்க, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கணும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய உள்ளங்களை திறந்து கொடுப்போம்.
கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், நாங்கள் பயப்படுவதில்லை. தீங்கு எங்களை அணுகாது. உற்சாக ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும். வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்யும். எங்களை நாங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததான ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபையின் போதகரை அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். காலங்கள் கொடிதாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்திலே கூடி வந்து அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். அநேக இடங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலிருந்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். தாரோஸ் என்கிற தலைப்பிலிருந்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். தாரோஸ், இந்த வார்த்தையை நீங்க இதற்கு முன்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. தாரோஸ் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த கிரேக்க வார்த்தையின் ஆங்கில வார்த்தை கரேஜ், தைரியம். தமிழ்ல நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்கள? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்களுக்கு தாரோஸ் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக. எங்கு பார்த்தாலும் மரணங்கள், தேசமே அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அநேகர் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே தங்களுடைய குடும்ப உறவினர்களை இழந்தவர்களாய், நிர்கதியற்றவர்களாய் நிற்கிற இந்த காலத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். தைரியமாயிருங்கள். தாரோஸ். அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தாரோஸ், தைரியம். இன்னைக்கு தைரியம் நமக்கு தேவைப்படுது. நான் நிறைய வசனங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் என்னை இந்த வசனத்துக்கு நேராக என்னை வழி நடத்தினபடினாலே இன்னைக்கு அநேகர் தைரியம் இல்லாதபடி தங்களுடைய தைரியத்தை இழந்தவர்களாய் நிற்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த இந்த வார்த்தையை சில நிமிடங்களில் வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் அநேகருக்குள்ள ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொடுப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற தைரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். நம்ம அது ஒரு பாவம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலையை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா, சபைக்குள்ள இருக்கிற தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருது, குடும்பத்துக்குள்ள இருந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருது. தேசத்துல இருக்கிற பல தைரியசாலிகள் அவர்களுடைய தைரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தாரோஸ், உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. வேதத்திலிருந்து சில காரியங்களை, இந்த தைரியத்தை குறித்து நாம இன்னைக்கு தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தயாரா இருக்கிறீங்களா? எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து வாசிக்கிற வசனங்களை நீங்களும் தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான வார்த்தையை எசேக்கியா சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். முதலாவதாக எசேக்கியாவிற்குள்ள இருந்த தைரியம், எசேக்கியாவுக்குள்ள இருந்த தாரோஸ். சுற்றிலும் படையெடுத்து வந்திருக்கிற சூழ்நிலையில சனகரிப் ராஜா
யுத்தம் பண்ணுவதற்காக இந்த பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. பயந்துறாங்க. ஜனங்களுக்குள்ள ஒரே கலக்கம், என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. கீழே நிறைய வசனங்கள் இருக்கிறது, அவைகளை வாசித்தால் நேரம் நமக்கு அதிகமாகிவிடும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள். எசேக்கியா சொல்றாரு, நீங்க பலம் கொண்டு தைரியமா இருங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. எதிரி நம்மை சூழ்ந்திருக்கிறான், எதிரி நம்முடைய பாளையத்தை சுற்றி இருக்கிறான், நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறான். தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எசேக்கியாவுடைய வார்த்தை தைரியப்படுத்துகிறது. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தைகள் பிறகு நம்பிக்கை வைத்தார்கள். ஆனா அந்த சனகரிப் ராஜா சொல்ற சில வார்த்தைகள் கீழே நீங்க வீட்டிலேயே வாசிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எசேக்கியா சொல்றான் பாருங்க, அதையா நம்பிட்டு இருக்கிறீங்க? எப்ப அவன் சொல்றதை கேட்டா நீங்க தைரியமா இருக்கிறீங்க? எத்தனையோ தேவர்கள் எல்லாம் ஜனங்களை காப்பாற்றாம விட்டுருச்சு. உங்க தேவன் மட்டும் என்ன காப்பாத்திருவாரா? அவன் சொல்றதை கேட்டு உங்களுக்கு தைரியமா அப்படின்னு சனகரிப் ராஜா கேட்கிறாரு. கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்மை சுற்றி எதிரிகள் வரும்போது, நம்மை சுற்றிலும் அவர்கள் பாளையம் இடும்போது, எசேக்கியா சொல்லுகிற வார்த்தை தைரியமாயிருங்கள். இன்னைக்கு எதிரியை பார்த்தோம் நமக்கு அப்படியே பயமாயிருது. ஐயோ என்ன ஆகுமோ, எதிரி வந்துட்டானே, நாம பிடிக்கப்பட்டு போய் விடுவோமோ, நாம சத்ருவின் கையில் அகப்பட்டுருவோமோ, என்ன நடக்குமோ? இவங்களுக்குள்ள தைரியம் இல்லை. ஆனா எசேக்கியாவுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. எனக்குள்ள தைரியம் இல்லாம நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடியும்? தாரோஸ் எசேக்கியா சொல்றாரு, உங்களுக்குள்ள தைரியம் இருக்க வேண்டும். அவன் எவ்வளவு பேரா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் நிறைய. அந்த தைரியம், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தைரியம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. அதாவது தைரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த தைரியம் அப்படின்னாலே ஆபத்து நேரக்கூடிய சூழ்நிலையில அல்லது நமக்கு ஏற்றாற் போல் இல்லாத சூழ்நிலை, ஒரு அசாத்திய சூழ்நிலையில நமக்கு எழும்புகிற அச்சம், பயம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் தாரோஸ், தைரியம். சுத்தி பார்த்தா பயங்கரமா நிக்கிறாங்க எதிரிகள், அதை கட்டுப்படுத்தக்கூடிய தாரோஸ், தைரியம் எசேக்கியாவுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அந்த தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஒருவேளை உங்களை சுற்றி எதிரிகள் இருப்பது போல தோன்றுகிறதா? ஐயோ பெரிய கூட்டம், அவர்களுக்கு முன்பதாக நான் எப்படி நிற்பேன்? நான் தோற்று போயிருவனோ, நான் விழுந்து போயிருவனோ? இருந்த தைரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கும். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தாரோஸ், தைரியம். பயப்படாதீங்க, எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க. இதே மாதிரி எதிரியை பார்த்து கலங்கி போன இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேனே. நீங்க அந்த 2 ராஜாக்கள் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். கவனிங்க, எலிசாவினுடைய வேலைக்காரன் காலையில் அவன் ரூமை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா சுற்றிலும் எல்லாம் பாளையம் போட்டு இருக்கிறாங்க. ரதங்கள், குதிரைகள் அப்படியே சுற்றி இருக்கிறது. இவன் புலம்புற சத்தத்தை பாருங்க, நல்ல கவனிங்க. என் ஆண்டவனே என்ன செய்வோம்? தைரியம் இல்ல, தாரோஸ் இல்ல, உள்ள தைரியம் இல்ல. என்ன செய்வேன் அடுத்து? நான் என்ன செய்வேன்? எப்படி தப்பிப்பேன்? என்ன சுற்றி இருக்கிறாங்க, எப்படி தப்பிப்பேன்? அந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்றத பாருங்களேன். 16வது வசனம், அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இத
எலிசா சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறாரு. திறந்த உடனே பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையிலே, அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். உன்னோடு அப்பா இருக்க உன் வாழ்வு தோற்றிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் வாழ்க்கை தோற்றிடுமோ? வேலைக்காரன் பயம், என்ன செய்வேன் ஆண்டவனே? ஆண்டவர் அவன் கண்களை திறந்தார். அக்கினிமயமான குதிரைகள். எலிசாவுக்குள்ள ஒரு தைரியம் என்ன தெரியுமா? எலிசாக்குள்ள ஒரு தாரோஸ் இருந்தது. எத்தனை எதிரிகள் வந்தாலும் இந்த தீர்க்கதரிசிக்காக அவர் ரதங்களை அனுப்புகிறவர் அல்ல, அக்கினி ரதங்களை அனுப்புகிறவர். உங்கள் வீட்டை சுற்றிலும் எதிரிகள் சுற்றுவது போல உங்களுக்கு தெரிகிறதா? எதிரிகள் அப்படியே உங்களை முற்றுகை போடப்பட்டது போல தெரிகிறதா? என்ன செய்வோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே உங்கள் கண்களை திறப்பாராக. அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு விரோதமாக ஓடி வருகிறவர்கள், பட்டயங்களை ஏந்தி வருகிறவர்கள், மந்திரங்களாலும் செய்வினைகளாலும் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், வார்த்தைகளினால் உங்களோடு வருகிறவர்கள், அவர்களுக்கு விரோதமாக அக்கினி ரதங்களை கர்த்தர் அனுப்புகிறார். தாரோஸ், தைரியமாயிரு. கரேஜ், கரேஜ். விட்டுறாதீங்க. நீங்க தோற்று போவதல்ல, நீங்க தோற்று போவதல்ல. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன். பயம் நம்மை பலவீனமாக்கும். பயம் நம்மை பலவீனமாக்கும். தைரியம் நம்மை வீரனாக்கும். சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டீங்களா? என்ன செய்வேன்? சனகரிப்பு ராஜா வந்துட்டானே, நான் என்ன செய்வேன்? பயப்படாதீங்க. எசேக்கியாவுக்குள்ளும் எலிசாவிற்குள்ளும் இருந்த அந்த தாரோஸ் தைரியம் உங்களுக்குள் உண்டாவதாக. அவர் உங்களை தோற்று போக விட மாட்டார். அவர் உங்களை தோற்று போக விட மாட்டார். இன்னும் சில காரியங்களை அதிலிருந்து நான் வேகமா உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த எசேக்கியாவுக்கு அந்த தைரியத்துல கிடைச்ச மிகுந்த பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியாவை கீழே உள்ள வசனங்கள் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. எசேக்கியாவை கர்த்தர் கனப்பண்ணினார். அவன் பேர் புகழ் பெற்றவனாய் மாறினான். அவனை தேடி எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் வர ஆரம்பித்தது. காரணம் என்ன? உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விடாதிருக்கும் போது உங்களுக்கு கனத்தையும் புகழையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க அவராலே கூடும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தாரோச விட்டுறாதீங்க. உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. எலிசாவுக்குள்ள இருந்த இந்த தாரோஸ் தைரியம் அவன் அந்த இடத்திலிருந்து ஜீவனோட வேலைக்காரனை அவனை காப்பாற்ற வைத்தது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகவே எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்முடைய தைரியத்தை நாம என்ன பண்றக்கூடாது? விட்டுறக்கூடாது. வேகமாய் இன்னொரு காரியத்தை நாம வேகமாய் நம்ம தியானிக்க போகிறோம். உங்கள் சூழ்நிலைகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். என் கண்களினால எதிரிய மாத்திரம் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நான் பலவீனமாயிருவேன், நான் தைரியத்தை இழந்துருவேன். ஐயோ, எவ்வளவு பெரிய எதிரி, எவ்வளவு பெரிய படை. என் பார்வை எதிரியும் அவனுடைய படைகளை பார்த்தல்ல, என்னோடு இருக்கிற இயேசு, என்னோடு இருக்கிற அபிஷேகம், இத பார்க்க ஆரம்பிங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு தைரியம். நிறைய நேரம்
போய் எதிரியை பார்த்துட்டு நமக்கு தைரியம் வருமா? அங்கே போனால் தைரியம் போயிடும் நமக்கு. தைரியத்தை அங்கே தேடாதீங்க. தைரியம் எங்கே தெரியுமா இருக்குது? பரிசுத்த ஆவி நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறபடியிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தாரோஸ் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கவனிங்க, இன்னும் சில காரியங்களை வேகமா நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிங்க. நான் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 4:35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசுவோடு சீஷர்கள் பிரயாணப்படும் போது படவு நிரம்பத்தக்க அலைகள். முங்கிருவோமோ, என் படகு முங்கிருமோ, அடிக்கிற காற்று பெருசு. ஒன்னு கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் கூட இருந்த எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். எல்லாருமே அவங்கெல்லாம் எத்தனையோ புயலை காத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. எத்தனையோ டைம்லாம் அவங்க நீந்தி வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல நீச்சல் தெரியும், எல்லாமே தெரியும், அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனா ஒரு பெரிய காத்து அடிச்சு, பலத்த சுழல் காற்று அடிச்ச உடனே பயம் 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 பயம். இதை நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். எல்லாமே சர்வை பண்றதுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த சீஷர்களால அந்த தைரியமா அவங்களால இருக்க முடியல. என்ன தைரியம் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஏசப்பா உங்களை அக்கரைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. நடுவுல காத்தடிச்சு நீங்க மறைச்சிருவீங்களா? இல்ல, உங்களுக்கு வாக்குத்தத்தம் அக்கரைக்கு போவோம் வாருங்கள். எப்படிங்க உங்களை விடுவாரு? எவ்வளவு பெரிய காத்து அடிக்கட்டுமே, எவ்வளவு பெரிய அலை வரட்டுமே, என் படகை உடைக்கிறது போல இருக்கட்டுமே, எனக்கு வாக்குத்தத்தம் அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இந்த தைரியம் இல்ல சீஷர்களிடத்துல. அக்கரைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு, எப்படியாவது நம்மளை கூட்டு போயிடுவாரு. அந்த தைரியம் இல்ல. கூட இருந்தவங்களுக்கே தைரியம் இல்ல. இன்னைக்கு இது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில வீசுகிற காற்று நம்முடைய குடும்பத்தை சில காற்றுகள் சேதப்படுத்துது. சில காற்று ஓங்கி அடிக்கும் போது நம்ம படகு, நம்ம குடும்பம், நம்முடைய உறவு, அதுல ஏதோ சில டேமேஜ் ஆகுது. நம்ம உடனே தைரியத்தை இழந்துடுறோம். நாங்க சாவது உமக்கு கவலை இல்லையா? எப்பா நாங்க செத்துருவோயா, நாங்க செத்துருவோம். எப்படியா? உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? பயப்படாதீங்க. தாரோஸ், தைரியம். ஏதாவது பெரிய காற்று உங்க வீட்டுல அடிக்குதா? உங்க குடும்பத்துல பெரிய காற்று வீசுதா? சகோதரனே, சகோதரியே, உன் படகை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் கொண்டு போய் கரை சேர்ப்பார், கரை சேர்த்திடுவார். பயப்படாதீங்க. தாரோஸ், தைரியம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய புயல் குடும்பத்துல வீசுகிறது. எப்படி சமாளிக்க போறேன் தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், தாரோஸ், தைரியமாயிரு, தைரியமா இருப்பா, தைரியத்தை விட்டுறாத. நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், நிச்சயம் அக்கறைக்கு போவோம். நம்முடைய படகை பத்திரமா கொண்டு போவோம்.
பத்திரமா கொண்டு போவாரு. உங்களை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போய் அங்கே மகிமையான ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையான காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எவ்வளவு காற்றடிச்சாலும் என் தைரியத்தை விட்டுறக்கூடாது. தைரியம் தாரோஸ், தைரியமாயிரு. தைரியமான பிரயாணத்தின் மிகுதியான பலன் என்ன தெரியுமா? மகிமையான ஊழியம். உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னும் ரெண்டு காரியத்தை மாத்திரம் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இது எல்லாருமே தெரிஞ்ச சம்பவங்கள் தான். நான் சொல்ற எல்லா சம்பவமே நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கலாம். அதை சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த சொன்னார், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தைரியம் உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாரோஸ், தைரியம். கவனிங்க, ஆண்டவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது நிறைய பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி, அவருடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வருகிறார்கள். அப்போ 2 படவை பார்க்கிறார். அதுல ஒன்றில் ஏறி போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணி முடிச்ச பின்பு சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே, கொஞ்சம் படவை ஆழத்துல கொண்டு போ, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு, மீன் பிடிக்கும்படி போடு. இவங்க சொல்றாங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஐயா, ராம் முழுவதும், ராம் முழுவதும், ராம் முழுவதும். இதை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், கவனிங்க. ஒரு மீனவன் கடலுக்குள்ள போய் படகை நிரப்பி, மீன்களினால நிரப்பி, மீனோட படகு கரைக்கு வந்தா மட்டும்தான் அவன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், அவன் பணம் சம்பாதிக்க முடியும். ஆல்ரெடி சீமோன் பேதுரு படகை எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி போயிட்டு நைட்டு ஃபுல்லா ராம் முழுவதும் எங்கெங்க வளப்பட முடியுமோ எல்லா இடத்திலும் அத்தனை வருஷம் அனுபவத்தையும் போட்டுட்டான். எங்க போட்ட மீனவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல சூழ்நிலை எப்படி, எங்க தங்கி இருந்து மீன் பிடிக்கலாம், அவங்களுக்கு அந்த நேக்கு எல்லாமே தெரியும். சீமோன் பேதுருக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் போட்டு ராம் முழுவதும் போடுறேன், எப்படியாவது என் படகை நிரப்பணும், எப்படியாச்சும் என் படகை நிரப்பணும், எப்படியாச்சும் எனக்கு படகை நிரப்பணும். ஒண்ணுமே இல்லை. கடைசியில் வெறுமையா வந்தான், வெறுமையா வந்தான். வந்து வலையை அலசிட்டு இருக்கிறான். வலையை அலசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் போதகம் பண்ணுவதற்கு எனக்கு படகு வேணும். கொடுத்துட்டா. அப்படி சரி, நைட்டெல்லாம் போய் மீன் பிடிக்கிறக்கு போனோம், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக என் படகை கொடுக்குறேன். கொடுத்துட்டாரு படகை. போதகம் பண்ணி முடிச்ச உடனே மீன் பிடிக்கும்படி உன் படகை கொஞ்சம் சற்று ஆழத்துல போப்பா, போய் ஆழத்துல போய் வலைய போடு. லிசன், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தைக்காக உங்கள் படகை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் திறமையை, உங்களுடைய வாழ்க்கையை அவருக்காக, அவருடைய வார்த்தைக்காக உங்கள் படகை அவருக்கு கொடுக்கும் போது அவருக்கு தெரியும் நேற்று ராத்திரி இந்த படகு வெறுமையா வந்துச்சுன்னு. உங்க வெறும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க வெறும் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற வெறுமை யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பா அறிவார். தாரோஸ்,
தைரியமாயிரு, போய் ஆழத்துல வளைய போடு. ஐயா ரொம்ப பிரயாசப்பட்டுட்டேன், ஒன்னும் கிடைக்கல. ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, அந்த உம்முடைய வார்த்தை அந்த இடத்துல தான் சீமோனுக்கு தாரோஸ் தைரியம். எப்பா என்னால முடியல, நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேயா, எனக்கு எவ்வளவோ டேலண்ட் இருக்கு, எனக்கு எவ்வளவோ எனக்கு பண பலம் இருக்கிறது, எனக்கு எவ்வளவோ இருக்கு, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என் படகை நிரப்ப முடியல, என் வாழ்க்கையை நிரப்ப முடியல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வளைய போடுறேன். தைரியம், அவருடைய வார்த்தையின் பேரில் தைரியம். இந்த கொரோனா நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், நான் உயிரை பணைய வச்சு தைரியமா எத்தனையோ நான் கடலுக்குள்ள போய் நான் திருப்பி வருவேனா வரமாட்டேனான்னு கூட தெரியாது. தைரியமா என் குடும்பத்திற்காக போய் நான் வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் படகை நிரப்பணும்னு பார்க்கிறேன், பிரயாசப்படுறேன், ராம் முழுவதும் பிரயாசப்படுறேன். ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. என் படகு வெறுமை, என் படகுல ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தாரோஸ் தைரியம், தைரியம். ஏன் தெரியுமா உங்களுக்கு தைரியம்? உங்க படகுல அப்பா இருக்கிறாரு. உங்க படகுக்கு என்ன தேவைன்னு ஏசப்பாக்கு தெரியும். வேலை இழந்துட்டீங்களா? சம்பளம் பாதின்னு கவலைப்படுறீங்களா? தூர தேசத்துல பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா? அடுத்து என் வாழ்க்கைக்கு நான் என்ன எனக்கு ஆதாரம்னு கவலைப்படுறீங்களா? நிறைய பிரயாசப்பட்டு ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லாம அப்படியே உள்ள உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாரோஸ் தைரியம், 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 கரேஜ். தைரியமா இருங்க. உங்க படகை நிரப்புறது அப்பாவோட வேலை. அவர் வெறுமையா உங்க படகை விட்டுற மாட்டாரு. இந்த வசனத்தை நான் இப்படி தியானிச்சேன். இயேசுவின் போதகத்தை கேட்பதற்கு முன்பு, பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பு, ஆண்டவருக்கு படகை கொடுப்பதற்கு முன்பு அந்த படகு வெறுமையா கரைக்கு வந்துச்சு. ராமுழுது பிரயாசப்பட்டு வெறுமையா கரைக்கு வந்துச்சு. என்னைக்கு அவருடைய வார்த்தையின் பேரில் தைரியமா அந்த படகு அவர்கிட்ட போச்சோ, திருப்பி கரைக்கு வரும்போது இன்னும் அநேக படகுகள் அந்த படகு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் குறையெல்லாம் ஆண்டவர் தீர்ப்பார், குறையெல்லாம் ஆண்டவர் தீர்ப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சில பேர்கிட்ட பேச விரும்பி இருக்கிறார். நிறைய காரியங்களை நான் உணர முடிகிறது. கண்ணீரோட பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன செய்ய போறேன்? என் படகை நான் எப்படி நிரப்ப போறேன்? என் வாழ்க்கை எப்படி நான் நிரப்ப போறேன்? பிரயாசப்படுறேன், ஒண்ணுமே இல்லை. கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்கள். உங்க படகை நிரப்புறது அப்பாவோட வேலை. உங்க குடும்பத்துல ஒருத்தருடைய வருமானம் மாத்திரம் வச்சிருந்து அதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அதையெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. அவர் வார்த்தையின் பேர்ல தைரியமா இன்னைக்கு செயல்படுங்க. இன்னைக்கு உங்க படகை நிரப்புறது அப்பாவோட வேலை. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற சகோதரி சகோதரா, தைரியமாயிரு. உன் தைரியம் உன்னுடைய மிகுந்த பலனுள்ள தைரியத்தை நீங்க விடாம செயல்படும் போது, சீமோன் ஆல்ரெடி ட்ரை பண்ணி நிறைய டயர்ட் ஆயிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையின் பேர்ல தைரியத்துல மறுபடியும் பிரயாசப்படும் போது அது மிகுதியான மீன்களை
அவன் படகளை கொண்டு வந்து சேர்த்தது. தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. என்ன இழந்தாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க. தைரியமா இருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருப்பீங்களா? நல்ல தைரியமா. ஆமென். இன்னொரு நபரை நம்ம பார்த்து நம்ம சீக்கிரமாய் கடந்து செல்லலாம். யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். கவனிங்க, இந்த பெதஸ்தா குளத்தில் நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 38 வருடங்கள், 38 years அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம், கொஞ்சம் முன்னேற்றம். அதுக்குள்ள இன்னொருத்தன் டெவலப் ஆகி போயிடுவான், இன்னொருத்தன் போய் சுகமாகிட்டு போயிடுவான். அங்க வசனத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில நேரங்களில தான் தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவார். அந்த குளத்தை கலக்கும் போது யாரு உள்ள இறங்குறாங்களோ அவங்க சுகமாயிருவாங்க. அவங்க என்ன வியாதியா இருந்தாலும், குருடர் பார்த்துருவாங்க, முடவர் நடப்பாங்க, கை கால் சும்மினவர்கள் அவர்கள் சரியாய் விடுவார்கள். அந்த தேவதூதன் கலக்கிற டைம், சில டைம் தான் அந்த தேவதூதன் வருவார். கவனிங்க, அவன் பார்வையெல்லாம் குளத்து மேலேயே. தேவதூதன் எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, நான் போய் இறங்கினா சரியாயிருவேன். ஒரு தைரியம், ஒரு தைரியம். 38 வருஷம். ஆனா இவன் அப்படி போறதுக்குள்ள இன்னொருத்தவங்க போய் சுகமாயி போயிடுறாங்க. இவனால போக முடியல. என்னை கொண்டு போய் விடுறதற்கு யாரும் இல்லையா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. 38 வருடம் இருந்த தைரியம் அப்படியே வீக் ஆயிடுச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அநேக நாட்களாக, பல வருடமா நீங்க பிரயாசப்பட்டு நீங்க இதை அடைஞ்சிடலான்னு ஒரு தைரியமா இருந்தீங்க பாத்தீங்களா? அதை இன்னும் உங்களால அடைய முடியல. போய் அதை அச்சீவ் பண்ணிடலாம், என் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு முடிச்சிடலாம், இல்ல என் குடும்பத்துக்கு அதை செஞ்சிடலாம். ரொம்ப வருஷமா கர்த்தர் ப்ரொஃபெட்டிக்கலா பேசுறாரு. கவனிங்க, ரொம்ப வருஷமா, பல வருஷமா இதை போய் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம், இது நமக்கு கிடைச்சிடும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறிடும். 38 வருஷம் பிரயாசப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் மாறும், இதுக்கப்புறம் நடக்கும். ஒரு வருஷம் ஆயிருச்சு கொரோனா வந்து, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறிடும், இதுக்கப்புறம் இதே வாழ்க்கை சரியாயிரும், நான் இழந்ததெல்லாம் திரும்ப வந்துடும், நான் லாஸ் ஆனதெல்லாம் எனக்கு திரும்ப சக்சஸா மாறிடும். அப்படி நான் ரொம்ப ட்ரை பண்ணி உட்கார்ந்துட்டு இன்னும் முடியாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து கத்த சொல்லுகிற காரியம், கரேஜ், தாரோஸ், தைரியமாயிரு. ஆண்டவர் சொன்ன உடனே 38 வருஷமா ட்ரை பண்ணவன் ஆண்டவர் சொன்ன உடனே எந்திரிச்சு படிக்க எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை ஏன் அவன் 38 வருஷம் ட்ரை பண்ணல? எல்லாரும் மாதிரி நானும் போய் சுகம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லட்டா, எல்லாருக்கும் செய்யற மாதிரியே உங்களுக்கும் செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப ஸ்பெஷல். உங்களை தேடி அப்பாவே வந்திருக்கிறாரு. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நல்ல கவனிங்க. என்னை கொண்டு போய் விடுறதுக்கே யாரும் இல்லை, அப்புறம் யாரு என்கிட்ட வந்து பேசுவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை உன்னோடு இயேசு இருக்க
வாழ்க்கை முடிந்திடுமோ, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கவலைப்படாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சோம். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தாரோஸ் விட்டுறாதீங்க. எசேக்கியா, அவனுக்குள்ள ஒரு தைரியம், அந்த மிகுந்த பலனினால அவனும் அவனுடைய ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஒரு நல்ல கனத்தை கர்த்தர் கொடுத்தார். எலிசா, அவனுக்குள்ள ஒரு நல்ல தைரியம். கர்த்தர் அவனை சத்துருக்கள் கண்களுக்கு முன்பதாக இருந்து அவனையும் அவனுடைய வேலைக்காரனை கர்த்தர் காப்பாற்றினார். அது அவனுக்கு ஒரு மிகுந்த பலன். சீஷர்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்து தங்களுடைய தைரியத்தை இழந்து விட்டார்கள். திரும்ப கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தினார். மிகுந்த பலன். அக்கறையிலே மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். சீஷராகிய சீமோன் பேதுரு தங்களுடைய படகு வாழ்க்கையில ராப்பகலா பிரயாசப்பட்டு தைரியம் எல்லாம் இழந்த சூழ்நிலையில அவர் வார்த்தையின் பேரில தைரியத்தை வைத்ததினாலே மிகுந்த பலனாகிய மீன்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். கடைசியாக 38 வருடங்களாக வாழ்க்கையில முடங்கி போன மனிதன் அவன் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையின் மேல தைரியமாக அவன் இருந்ததினாலே அவன் எழுந்து நடந்து சென்றான். கீழே வாசன அநேகருக்கு அவன் சாட்சிகளாய் மாறினான். உங்கள் வாழ்க்கையும் மாற்ற அவரால் கூடும். இந்த தைரியத்தை நான் எப்படிங்க, எனக்கு இந்த தைரியம் எப்படி கிடைக்கும் பிரதர், எனக்கு அதை சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? இந்த தைரியம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனத்துல அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு இந்த தைரியம் கிடைத்தது. உலகத்திலே அந்நியராய் இருந்த நமக்கு, பாவிகளும் நீசரும் துரோகிகளும் ஆயிருந்த நமக்கு, கல்வாரியிலே நமக்கு இரத்தத்தை சிந்தினதினாலே இந்த தைரியம் நமக்கு கிடைத்தது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறத நம்ம கேட்கும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்கிற தைரியம் நமக்குள் இருக்கிறது. தைரியமா அவரை நோக்கி கூப்பிடுங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம், தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டை வருவோம். தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டை வருவோம். கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்கள்ல ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியால ஒரு வீடியோவை பார்த்து என்னுடைய உள்ளங்கள் மிகவும் உடைக்கப்பட்டது. ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு 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 பெண்மணி, அவங்க ஒரு சகோதரியை உள்ள ஆம்புலன்ஸ்ல சீரியஸ் கண்டிஷன்ல வச்சிருக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து ஒரு நபர் சத்தம் இடுகிறார், டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ், எப்படியாவது காப்பாத்துங்கய்யா, எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அவருக்கு என்னன்னா, டாக்டர் வந்துட்டா ஒரு தைரியம், ஒரு தைரியமான வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? யாராச்சும் ஒரு தைரியம் சொல்ல மாட்டாங்களா? இவங்க பிழைச்சிருவாங்க, இவங்களை காப்பாத்திரலாம். அவர் தைரியமா அப்படியே கூப்பிட்டு இருக்கிறாரு. யாருமே வரல. அந்த சகோதரி மரித்து போய் விட்டார்கள். மனுஷனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா தைரியம் கிடைக்காது. ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எதிரிகள் வந்துட்டாங்களா? அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. என் படகு வெறுமையா இருக்கா? அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. என் வாழ்க்கை 38 வருஷம் முடங்கி இருக்குதா? அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். அவர் நம்மை தைரியப்படுத்துவார். இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில தைரியத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. தொடர்ந்து தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபியுங்கள். நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவராக நம்மோடு இந்த நாளிலே நம்மோடு கூட வருகிறார், நம்மை நடத்துகிறார். அவரை உயர்த்துவோம்.
அவரை நம்ம துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். Yes Lord Jesus, we worship you. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. எல்லாரும் சொல்லலாமா? நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் பயமே எனக்கில்லையே. ஓஹோ, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. இந்த காலை வழியிலே நல்ல ஒரு செய்தி கேட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இது தைரியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செய்தியை ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே நமக்கு தேவையானது தைரியம். தைரியமாயிருங்கள், எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. மிகுந்த பலனுக்கு எதுவான நம்முடைய தைரியத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலத்துக்கேற்ற செய்தி ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலத்தில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாதபடி, தைரியத்தை விட்டு விடாதபடி உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் சபைக்குட்பட்ட எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன், மனைவி, பிள்ளைகள், விசேஷமாக குழந்தைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தீங்கும், எந்த ஒரு வைரஸ் நோயும் குழந்தைகளை தாக்காதபடி
பெரியவர்களை தாக்காதபடி, யாரையும் தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளும் ஐயா. நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகளை பார்த்து பயந்து விடாதபடி கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்க, திடமனதாக இருக்க, வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் எப்படி தைரியமாக இருந்தார்களோ நாங்களும் அப்படி தைரியமாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.